10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு 4 மார்க்ஸு இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து 2 மார்க்ஸும் 4 மார்க்ஸும் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, உங்களால் முடிஞ்சது நம்ம சேனலுக்கு புதுசுனா அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கி அமைக்கிறீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை பிடிஎஃப் நான் முடிஞ்சால் கமெண்ட்டில் வைக்கிறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஓகே, ஸோ 23 லெசனுக்குள்ளே வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோவில் வந்து ஒன்று சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இருங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்குது தெரியுமா, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணுறேங்க. இதில் மார்க் பண்ணிருப்பேன், ஆனால் ஸ்கிப் பண்ணுறேங்க. ஒரு சில லெசனில் மார்க் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு அந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல, லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த செக்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. இதில் மார்க் பண்ணியிருந்தது அதுக்கு தனியாக 7 மார்க்ஸ்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் பார்த்துக்காங்க. இதில் நீங்கள் இதை படிக்கிற இதில் கொஸ்டின் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் படிச்சிங்கன்னா 2 மார்க் 4 மார்க் மட்டும் இல்லாமல் சில டைம் 5 மார்க் 7 மார்க் கூட அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் ஃபுல்லாக படிச்சுக்காங்க. பிடிஎஃப் வந்து கமெண்டில் இருக்குது. அடுத்து இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் எல்லாமே தனித்தனியாக வீடியோ போட்டாச்சு. இப்போ செக் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் ஃபில்லப்ஸ் கூட வீடியோ போட்டாச்சு. வீடியோ போடாதுன்னு எதுக்குமே இல்லை, எல்லாத்துக்குமே போட்டாச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பண்ணுறீங்க. தேங்க்யூ.